திருச்சி ரயில்வே கோட்ட அளவில் கடந்த நிதியாண்டில் அதிக வருவாய் ஈட்டிய முதல் 20 ரயில் நிலையங்கள் தொடர்பான தகவலை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் கோடி ரூபாய் என்ற வருவாயை எட்டிய ரயில் நிலையங்கள் பற்றிய தகவலையும் பார்க்க இருக்கிறோம். கடந்த ஆண்டை விட புதுச்சேரி மற்றும் திருவண்ணாமலை ரயில் நிலையங்கள் இந்த ஆண்டு அதிக வருவாய் ஈட்டி அதன் நிலையை, அதாவது அதன் இடத்தையே மாற்றி அமைச்சிருக்குது. எந்தெந்த இடத்துல எந்தெந்த ரயில் நிலையங்கள் இருக்குது, எந்தெந்த நிலையங்கள்லாம் மாற்றி அமைஞ்சிருக்குது அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஒரு வீடியோ டீடைலா பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் ஐகான் போட்டுருங்க. அப்பதான் நம்ம ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருச்சி ரயில்வே கோட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 2 ரயில் நிலையங்கள் முன்னேறி இருக்கிறது. அதாவது அதன் இடத்தையே மாற்றி அமைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். கடந்த 2025-2026 நிதியாண்டுல ஒவ்வொரு ரயில் நிலையங்களும் குறிப்பிட்ட அளவு வருவாயை இரட்டிப்பாக்கி இருக்கிறது. ஒன்றன் பின் ஒன்றாக இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். முதல் இடத்துல இருக்குது திருச்சிராப்பள்ளி சந்திப்பு ரயில் நிலையம். திருச்சிராப்பள்ளி சந்திப்பு ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த நிதியாண்டுக்கு முந்தின நிதியாண்டுல பாத்தீங்கன்னா 169 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டுச்சு. ஆனால் கடந்த நிதியாண்டுல 191 கோடி ரூபாய் அதிக வருவாய் ஈட்டி முதல் இடத்துல இருக்குது. இரண்டாவது இடத்தை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் சந்திப்பு இந்த நிதியாண்டுல 57 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி இருக்குது. அதுவே அதற்கு முந்தின நிதியாண்டுல பாத்தீங்கன்னா 50 கோடி ரூபாய் ஈட்டுச்சு, 7 கோடி ரூபாய் அளவுக்கு உயர்ந்திருக்குது. மூன்றாவது தஞ்சாவூர் ரயில் நிலையம் கடந்த நிதியாண்டுல 47 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டுச்சு. அதே இந்த நிதியாண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா 51 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி மூன்றாவது இடத்துல இருக்குது. இது டாப் 3 ரயில்வே ஸ்டேஷன். ஃபர்ஸ்ட் திருச்சி, செகண்ட் விழுப்புரம், மூணாவது தஞ்சாவூர். நான்காவது இடத்துல இருப்பது கும்பகோணம் ரயில் நிலையம் 31 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி இருக்குது. கடந்த நிதியாண்டுல 30 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டுச்சு. சோ 1 கோடி ரூபாய் அதிகரிச்சிருக்குது. ஐந்தாவது இடத்துல மயிலாடுதுறை சந்திப்பு ரயில் நிலையம் 27 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு நிலையமா இருக்குது. கடந்த நிதியாண்டு ஒப்பிடுகையில் லட்சங்கள்ல மட்டும்தான் வேறுபாடு வந்து இருக்குது. ஆறாவது இடத்துல இந்த ஆண்டு புதுச்சேரி ரயில் நிலையம் வந்திருக்கிறது. கடந்த நிதியாண்டுல பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் ரயில் நிலையம் 6வது அதிக வருவாய் ஈட்டக்கூடிய நிலையமா இருந்த நிலையில இந்த வருடம் புதுச்சேரி ரயில் நிலையம் 6வது இடத்துக்கு வந்திருக்குது. கடந்த நிதியாண்டுல 21 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி வந்த புதுச்சேரி ரயில் நிலையம் தற்போது 25 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு நிலையமா மாறி இருக்குது. கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாயானது உயர்ந்திருக்குது. 7வது இடத்துல திருவண்ணாமலை ரயில் நிலையம். திருவண்ணாமலை ரயில் நிலையத்திலையும் பாத்தீங்கன்னா வருவாய் பயங்கரமா உயர்ந்திருக்குது. கடந்த ஆண்டுல 8வது இடத்துல இருந்தது, இந்த ஆண்டு 7வது இடத்துக்கு வந்திருக்குது. 19 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி வந்த திருவண்ணாமலை ரயில் நிலையம் இந்த நிதியாண்டுல 22 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு நிலையமா மாறி இருக்குது. கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாயானது திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் உயர்ந்திருக்குது. ஏனென்றால் திருவண்ணாமலைக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு ஊர்களிலிருந்து ஸ்பெஷல் ட்ரெயின் ரன் பண்றாங்க. திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. சோ வருவாயும் பாத்தீங்கன்னா பயங்கரமா இன்கிரீஸ் ஆயிருக்குது. கடந்த ஆண்டு 6வது இடத்துல இருந்து நாகப்பட்டினம் இப்போது 8வது இடத்திற்கு சென்று இருக்குது. நாகப்பட்டினம் ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அதே 21 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு ரயில் நிலையமா மாறி இருக்குது. நாகப்பட்டினம் சந்திப்பை பொறுத்த வரைக்கும் 2 தினசரி எக்ஸ்பிரஸ் தான், ஒரே ஒரு வாராந்திர எக்ஸ்பிரஸ் மட்டும் தான் ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூட்டரா இந்த நிலையத்தில் இருக்குது. கம்பன் எக்ஸ்பிரஸும் காரைக்கால் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா டெய்லி ட்ரெயின்ஸ். இந்த 2 ட்ரெயின்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மேஜரான இங்க ஒரு ரெவன்யூ ஜெனரேட்டரா இருக்கு. அதே போல மும்பை வீக்லி எக்ஸ்பிரஸ். சோ புதுசா எந்த ஒரு ட்ரெயினுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணாதனால இங்க ரெவன்யூ அந்த அளவுக்கு இன்கிரீஸ் ஆகல. ஸ்டாண்டர்டா இத்தனை ஆண்டுகளா பாத்தீங்கன்னா ஒரு crore வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருக்குது. அந்த கோடிகளை தான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வருவாய் ஈட்டி கொடுத்துட்டு இருக்குது. இன்ஃபேக்ட் கடந்த ஆண்டை விட வருவாய் பாத்தீங்கன்னா சற்று குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் நாகப்பட்டினத்துல. 9வது இடத்துல விருதாச்சலம் சந்திப்பு ரயில் நிலையம் கடந்த நிதியாண்டுல 15 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி வந்த நிலையில இப்போது அது 16 கோடி ரூபாயாக உயர்ந்திருக்குது. 10வது இடத்துல திருவாரூர் சந்திப்பு ரயில் நிலையம் கடந்த நிதியாண்டுல 14 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி வந்த நிலையில் தற்போது அது 15 கோடி ரூபாயாக உயர்ந்திருக்குது. அடுத்ததாக 11 முதல் 20 வரை அதிக வருவாய் ஈட்டக்கூடிய ரயில் நிலையங்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம். 11வது இடத்தில் சிதம்பரம் ரயில் நிலையம் இருக்கிறது. 13 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் ஈட்டும் நிலையமாக. 12வது இடத்தில் மன்னார்குடி ரயில் நிலையம் 10 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் ஈட்டும் நிலையமாக இருக்குது. 13வது இடத்தில் வேளாங்கண்ணி ரயில் நிலையம் 9 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் ஈட்டி தரக்கூடிய ஒரு ரயில் நிலையமாக இருக்குது. வேளாங்கண்ணி ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தினசரி எக்ஸ்பிரஸ் ரயில் கூட இங்கிருந்து கிடையாது. வெறும் 2 ரயில்கள் தான். ஒன்னு எர்ணாகுளம் போற பை வீக்லி எக்ஸ்பிரஸ், இன்னொன்னு வாஸ்கோ எக்ஸ்பிரஸ். இந்த 2 ட்ரெயின் தான் பாத்தீங்கன்னா மேஜர் கான்ட்ரிபியூட்டரா வேளாங்கண்ணி ரயில் நிலையத்துக்கு இருக்குது. அதே 9 கோடி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா 2 வருஷமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. 2 ட்ரெயினுக்கு ஃப்ரீக்வன்சி எல்லாம் இன்கிரீஸ் பண்ணல. சோ அதே வருவாய் தான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. பட் வரக்கூடிய நிதியாண்டுல பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய வருவாயானது பயங்கரமா இன்கிரீஸ் ஆக போகுது. ஏன்னா காரைக்கால் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ் வேளாங்கண்ணி தாம்பரம் எக்ஸ்பிரஸ் மாத்த போறாங்க. சோ நாகப்பட்டினம்ல இறங்குற மேஜர் டிக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே வேளாங்கண்ணிக்கு வரப்போகுது. சோ அடுத்த வருஷம் நாகப்பட்டினத்துக்கு வேளாங்கண்ணிக்கு இடையில பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்வாப்பிங் நடைபெறும். ஏன்னா கம்பன் எக்ஸ்பிரஸ் உடைய ஒரு மேஜரான ரெவன்யூ பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல வந்து கொடுக்கிறது. ஏன்னா கம்பன் எக்ஸ்பிரஸ் உடைய ஒரு மேஜரான ரெவன்யூ ஃபுட்ஃபால் எல்லாமே நாகப்பட்டினத்துல தான் கொடுத்துட்டு இருக்குது. அண்ட் எர்ணாகுளத்துக்கு பாத்தீங்கன்னா புது வீக்லி எக்ஸ்பிரஸ் வர ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா இதோட ரெவன்யூ பாத்தீங்கன்னா பயங்கரமா இன்கிரீஸ் ஆகும். இப்போ 9 கோடி கொடுக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 12-13 கோடி அந்த மாதிரி இன்கிரீஸ் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. 14வது இடத்தில் அரியலூர் ரயில் நிலையம் 9 கோடி ரூபாயும், 15வது இடத்தில் ஸ்ரீரங்கம் ரயில் நிலையம் 8 கோடி ரூபாய், 16வது இடத்தில் காரைக்கால் ரயில் நிலையம் 7 கோடி ரூபாய், 17வது இடத்தில் திருப்பாதிரி புலியூர் ரயில் நிலையம் 5 கோடி ரூபாய், 18வது இடத்தில் சீர்காழி ரயில் நிலையம் 4 கோடி ரூபாய், 19வது இடத்தில் நீடாமங்கலம் சந்திப்பு 4 கோடி ரூபாய், 20வது இடத்தில் நாகூர் ரயில் நிலையம் 3 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் ஈட்டி தரக்கூடிய நிலையம்
நிலையங்களா இருக்குது. இதே 3 கோடி அப்படிங்கிற வருவாய் ஈட்டக்கூடிய நிலையில 2 ரயில் நிலையங்கள் மேலும் இருக்கிறது. ஒன்று பட்டுக்கோட்டை ரயில் நிலையம், மற்றொன்று வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம். பட்டுக்கோட்டை ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் புதுசா தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் கடந்த ஆண்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. கடந்த வருஷம் 1.5 கோடி ரூபாய் தான் வருவாய் ஈட்டி கொடுத்துச்சு பட்டுக்கோட்டை ரயில் நிலையம். இப்போ பாத்தீங்கன்னா அது 3 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு ரயில் நிலையமா மாறி இருக்குது. அடுத்தபடியாக 2 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் ஈட்டக்கூடிய ரயில் நிலையங்கள்லாம் திருச்சி கோட்டத்தில் எந்த இருக்கும் பாத்தீங்கன்னா கடலூர் துறைமுகம் சந்திப்பு ரயில் நிலையம், பாபநாசம், திருத்துறைப்பூண்டி, அறந்தாங்கி, பன்ருட்டி ஆகிய ரயில் நிலையங்கள் 2 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் ஈட்டிய ஒரு ரயில் நிலையங்களாக திருச்சி கோட்டத்தில் இருக்குது. 1 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் ஈட்டிய நிலையங்கள் என்று எடுத்துக்கொண்டால் திருக்கோவிலூர், லால்குடி, திருச்சிராப்பள்ளி, கோட்டை, பூதலூர், ஆடுதுறை, குத்தாலம், பெண்ணாடம், திருவெரும்பூர் ஆகிய ரயில் நிலையங்கள் 1 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு ரயில் நிலையங்களாக இருக்குது. அதாவது இந்த கோடி அப்படிங்கிற வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு ரயில் நிலையங்களாக திருச்சி ரயில்வே கோட்டத்தில் இருக்குது. இவ்வாறு தான் திருச்சி ரயில்வே கோட்ட அளவில் கடந்த நிதியாண்டில் ஒவ்வொரு ரயில் நிலையங்களும் தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்குது. இதுல முதல் 20 ரயில் நிலையங்கள் பற்றி பார்த்திருப்போம். அடுத்தடுத்த இடங்களில் ஒவ்வொரு ரயில் நிலையங்கள் இருக்குது. அதன் பிறகு 3 கோடி, 2 கோடி, 1 கோடி ரூபாய்க்கு மேல் அளவிற்கு வருவாய் ஈட்டி தரக்கூடிய ரயில் நிலையங்கள் பற்றிய தகவலை பார்த்திருப்போம். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் பல்வேறு ரயில் நிலையங்களின் வருவாயானது இந்த ஆண்டு அதிகரித்திருக்கிறது. வரக்கூடிய நிதியாண்டில் இன்னும் பல்வேறு ரயில் நிலையங்களின் வருவாயானது உயர இருக்கிறது. புது புது ரயில்கள் வரும்பொழுதுதான் அந்த நிலையத்தின் வருவாயும் உயரும், பயணிகளுடைய பயன்பாடும் அதிகரிக்கும். அதற்கு எடுத்துக்காட்டாக பல்வேறு ரயில் நிலையங்கள் கூறப்படும் இந்த வழித்தடங்கள்ல. இந்த ஒரு வீடியோவில் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐகான் போட்டுருங்க. அப்பதான் நம்ம ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.